இன்றைக்கி நம்ம கிளாஸில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா ஹியூமன் எவாலுவேஷன். அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் டேர்ம் 1 சாப்டர் 2. ஓகேவா? ஹியூமன் எவாலுவேஷனாக என்ன, நம்ம குரங்குலேருந்து எப்படி மனுஷனானாங்க, நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் வளர்ச்சியை பற்றி பார்க்குறது வந்து ஹியூமன் எவாலுவேஷன் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து எர்த் ஃபார்ம் ஆகி 460 வருஷம் ஆயிருக்கு. ஓகேவா? எர்த் ஃபார்ம்டு அகோ 460 crore இயர்ஸ் அகோ. ஓகேவா? 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மனுஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிருப்பான். 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க வந்து எர்த்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருப்பாங்க. 8000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த இயர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனால சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் சிவிலைசேஷன் நடந்திருக்கும். அதாவது இண்டஸ் வேலி, ஹராப்பா அதெல்லாம் பார்ப்போம்ல, இனிமேல் பார்ப்போம் அதெல்லாம். ஓகேங்களா? இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்டு. ஓகேவா? இப்போது நம்ம இந்த இம்பார்ட்டன்ஸான டேட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? The story of human evaluation can be scientifically studied with the help of, நம்ம எவாலுவேஷனை வந்து எது மூலிமா படிக்கலாம்? ஆந்த்ரோபாலஜி அண்ட் ஆர்ச்சாலஜி. ஓகேவா? ஆந்த்ரோபாலஜினா மனுஷங்க, குரங்கு, நம்மளோட மனிதர்களோட பரிமாண வளர்ச்சி மட்டும். ஆர்ச்சாபாலஜினா எல்லாம் சேர்த்து, பறவைகள், ஒரு பொருள் வந்து பூமிக்கடியில் புதைஞ்சிருந்தா அது எந்த பொருள் எல்லாமே, அது வந்து ஆர்ச்சாலஜிகள். ஓகேங்களா? ஆந்த்ரோபாலஜி வந்து ஸ்ப்ரெட்டாக மனுஷங்களை மட்டும் பார்ப்பாங்க. அப்புறம் பாருங்கள், இப்போ வந்து பைசைக்கிள்ஸ்லாம் 950 AD வந்து கொஞ்சம் பைசைக்கிள் பஸ்ஸஸ்லாம் இருந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து இப்போ வந்து 850 வந்து பைசைக்கிள்ஸும் இல்லை, ரோடும் இல்லை, பஸ்ஸும் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து சும்மா டேட்டாஸ் மட்டும் தான். 8000 வருஷத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? 8000 வருஷத்துக்கு முன்னாடி லைஃப் ஸ்டாக்னா என்னது? கோழி வளர்க்குறது. லைஃப் ஸ்டாக்கும் அக்ரிகல்ச்சரும் 8000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அப்புறம் வந்து 18000 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கேவ்ஸில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? 18,000 years ago ஹியூமன் பீயிங்ஸ் வந்து குகைகளிலிருந்து வாழ்ந்திருக்காங்க. தேவர் யூஸிங் தி டூல்ஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் போன்ஸ் ஃபார் ஹண்டிங். ஸ்டோனு போன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஹண்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்ச்சாலஜி, தி ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் ரிமைண்ட் மெட்டீரியல்ஸ் பை த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். மண்ணுக்கடியில் புதைஞ்சிருக்க ஒரு விஷயத்தையோ ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸையோ பற்றி படிக்கிறது ஆர்ச்சாலஜி. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டேட்டா. நியாந்திரல் வந்து எந்த இயரில் இருந்தாங்க, அவங்க வந்து எங்கே அதிகமாக இருந்தாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து அவங்களோட ஹேபிட் என்ன அப்படின்ட்டு. நியாந்திரல் பிட்வீன் 130,000 and 40,000 years ago. அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்காது. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன்ஸ். அவங்க வந்து ஆஃப்ரிக்கன்ஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. த டூல்ஸ் வர் க்ரூட், ஹண்டிங் ஸ்கில்ஸ் வர் ஆல்சோ புவர். தெர் வர் எவிடன்சஸ் பரியிங் தி டெட். அவங்க வந்து இறந்து போனவங்களை புதைக்கிற பழக்கம் வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் காமிக்கிறாங்க. எவிடன்சஸ் ஆர் சீன் அட் நியாந்திரல் இன் ஜெர்மனி. ஜெர்மனியில் வந்து நியாந்திரலோட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோசாப்பியன்ஸ் 3 lakh years ago, வைஸ் மேன். ஹோமோசாப்பியன் வந்து வைஸ் மேன் சொல்கிறாங்க. மாடர்ன் ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹோமோசாப்பியன்ஸ். ஹண்டிங் அண்ட் ஹேதரிங் சொசைட்டி ஸ்டில் யூஸ்ட் க்ரூட் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் மூவ்ட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் செட்டில் யூரோப் அண்ட் ஏஷியா. ஹோமோசாப்பியன்ஸ் வந்து ஆஃப்ரிக்காலேருந்து மூவ் ஆகி யூரோப் அண்ட் ஏஷியாவில் வந்து செட்டில் ஆகுறாங்க. குரோமாகன்ஸ் பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஒரு ஹியூமனோட லைஃப் பிகினிங் வந்து குரோமாகன்ஸ் தான். ஓகேவா? 50,000 years ago in Eastern Africa and 40,000 years ago in Western Asia and Southeastern Europe. He used not only implements made up of stone but also bone. The weapons included Harappan spear throwers. இந்த வெப்பன்ஸ் வந்து மெயின் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா ஹராப்பன்ஸ் அண்ட் ஸ்பியர் த்ரோவர்ஸ் யூஸ் பண்ண குரோமார்கன்ஸ். ஓகேங்களா? Homo erectus, approximately 1.8 million years ago, walked straight position. He had a knowledge of fire. Homo erectus got the knowledge of fire 1.5 million years ago. ஓகேங்களா? walked in a straight position. knowledge of fire யாருக்கு இருந்திருக்கு? Homo erectus இருந்திருக்கு. Homo habilis, presence of big toe, hold tightly and rest protein trace, tool maker. இவங்கலாம் tool maker. Homo habilis also called as tool maker. அவங்க வந்து 2.3 to 1.4 million years ago. proto human Homo ஹேபிலிஸ் சொல்லுவாங்க. யாரை வந்து ப்ரோட்டோ ஹேபிலிஸ்ன்னு சொல்லுவாங்க? ஹோமோ ஹேபிலிஸ். அப்புறம் ஆஸ்ட்ரலோபிதிகஸ் பிட்வீன் 4 million and 2 million years ago இருக்காங்க. A mix of human and aptrites, bipedal walking on the 2 legs. It's called as bipedal walk, which means they are walking on 2 legs. ஓகேங்களா? proto human evolved in Eastern Africa and Southern Asia. Anthropology is a study of humans and evaluation history. ஹியூமன்ஸோட அவங்களோட எவாலுவேஷன் ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜி. இப்போ இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. கார்பன் டேட்டிங் வந்து என்னது? 3.5 million years old. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹியூமன் ஃபுட் பிரிண்ட் வந்து 3.5 million years old அப்படின்னு
இது மூலியமாக சொல்லியிருப்பாங்க, ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலியமாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 3.5 million years old. ஆஸ்ட்ரோபித்திகஸ் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, ஹோமோ ஹாபிலிஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. பீப்புள் அவங்களோட ஹேபிட், அவங்க எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு. நியாந்திரல் வந்து யுரேஷியாவில் இருக்காங்க. நியாந்திரல் இன் யுரேஷியா, நியாந்திரல் யுரேஷியா. ஹோமோ எராக்ஸ் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா. ஹோமோ ஹாபிலிஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. குரோமார்கன்ஸ் பிரான்ஸ். பீக்கிங் சைனா. ஹோமோ சாப்பியன்ஸ் ஆஃப்ரிக்கா. Heidelberg's London, Heidelberg's London, Homo sapiens Africa, Peking China, Cro-Magnons France, Cro-Magnons are in France, Heidelberg's in London. ஓகேங்களா? Cro-Magnons land to live in caves. Cro-Magnons வந்து கேவ்ஸில் தான் அதிகமாக வாழ்கிறாங்க. ஓகேங்களா? they also practice the buried dead. இன்னொரு buried dead ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம இதில் பார்த்துருப்போம், நியாந்திரலில் பார்த்துருப்போமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கணும் எப்போவுமே படிக்கும்போது. இப்போ ஒரு மனுஷன் வந்து குரங்குலேருந்து டெவலப் ஆகிட்டான்னு எப்படி சொல்லுவோம்? அவங்களோட பொசிஷன், வாக்கிங், அதெல்லாம் வச்சு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க தம்ஸு, அதாவது கை குரங்கு மாதிரி குனிஞ்சிருக்கும் போது எப்படி இருக்குமோ, அதுக்கப்புறம் வந்து தம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுறது, ஒட்டி இருக்கும் குரங்குலாம், அதெல்லாம் வெறிஞ்சு கரெக்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? அவங்க திங்ஸை டைட்டாக பிடிக்கிறதுல, அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின், இதை வச்சு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஸ்டோன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? Hunting was the main occupation of humans in the past. It is difficult for humans to kill a big animal with a stick or a stone. So that is அவங்க ஒரு பெரிய அனிமலை வந்து ஸ்டிக்கையோ கல்லையோ வச்சு கொல்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ வந்து ஸ்டோனை வந்து ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. தி பெஸ்ட் ஸ்டோன் ஃபார் மேக்கிங் வெப்பன்ஸ் இஸ் சிக்கிமுக்காய் கல். சிக்கிமுக்காய் கல். இட் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி. அந்த கல்லோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி. Humans spend many hours in search of flint stone. They made sharp weapons tool with the help of the stones. Flint stone யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் வந்து மற்ற ஸ்டோனை வந்து ஷார்ப் பண்ணுறாங்க. ஆக்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க? ரிமூவ் barks, digs pits, hunt animals and remove the skin of animals. Even today in villages of Nilgiris district, Tamil Nadu, people have a habit of making fire without use of matchbox. சரி, இந்த பெயிண்டிங்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். From nomadic to settled life, the world of earliest farmers ஓட வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சேர்ந்தே பார்க்கலாம் வாங்க. Grandma, very well said, Tamil. The seed of fruits and the nuts they were eaten and thrown into the soil. During the rains, the soil gave it to life. Some days later, the saplings sprouted from the soil. By observation and logic, they learned that a plant grows from the அவங்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஆதிகால மனுஷங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை போடுறாங்க, அது வந்து முளைச்சி வருது மலை. அவங்க பார்த்து ஒரு அப்சர்வ் பண்ணுறாங்க. A plant grows from a single seed and yield lot of fruits and vegetables. அவங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ஒரு சீட்லேருந்து ஒரு பிளான்ட் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து தருது. Seeds that fall in the river beds sprout easily. River beds, அதாவது ஆறு சைடில் சீடு விழுறது வந்து டக்குன்னு வளர்ந்து மரமாக வளர்ந்துருது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பிளான்ஸ் க்ரோ ஃபாஸ்டர் இன் வாட்டர் ஃபெட் ஏரியாஸ். தண்ணி இருக்கிற இடத்துல பிளான்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமே வளர்ந்துது. அலுவியல் சாயில் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் பிளான்ட் க்ரோத் தென் எனி அதர். அவங்க வந்து என்னவோ ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அலுவியல் சாயில் வந்து பிளான்ட் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தென் எனி அதர். With the above knowledge, they gained the proper showing and nurturing. They could increase the number of plants more than the ones they grew naturally. Thus, agriculture farming come to existence. They domesticated animals and used them in their farming. ஒன்று அக்ரிகல்ச்சர் வந்து எக்ஸிஸ்டன்ட் ஆகுது. அக்ரிகல்ச்சர் வருது, ஒன்று அவங்க நாய் பூனை எல்லாம் பிடிச்சி வச்சு அதையும் டொமஸ்டிகேட் பண்ணி அதை அக்ரிகல்ச்சருக்கு தேவை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? Breeding of animals now become important part of their life. Oxen were used for ploughing. Oxen வந்து ploughing வந்து யூஸ் பண்றாங்க. Oxen made practice agriculture easier. Life was becoming organized than it was when they were hunting. It enabled them to settle down in a place. Now then settlement come to the problem of utensils, vessels for cooking and storage. The potter's wheel and fire solved this problem. எப்படி சமையல் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிக்கிறாங்க. போட்டர் வீல், ஃபயர்லாம் அவங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுது. The invention of plough helped the farming practice. The farming started with the clearing land and burning and left over the stuff. They plowed the land and showed the steers them and harvested and produced. During the prehistoric, humans lived in the caves, despite the daily events in drawings. Prehistoric time, humans lived in the
caves ஓகேங்களா குகைகளில் வாழ்ந்திருக்காங்க. ஒன்ஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில் டிக்ரீஸ் தே மூவ் டு த நியூ பிளேஸ். அதாவது ஸ்லாஷ் அண்ட் பேன் ஷிஃப்ட் கல்டிவேஷன்லாம் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் அந்த இடத்துல வந்து முடிஞ்சது ஒரு இடத்த க்ளீன் பண்ணி விவசாயம் பண்ணால் அந்த இடத்துல விவசாயம் முடிஞ்சது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து அப்படியே விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. அதாவது ஸ்லாஷ் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. அதான் ஸ்லாஷ் அண்ட் பேன் அக்ரிகல்ச்சர். Later when they found the way of increase of production they started storing the produce. அவங்க லேட்டராக வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆகிறது வந்து ஸ்டோர் பண்ண கற்றுக்கிறாங்க. The food products stored were used during the lean harvest period. By their experience they understood that land close to the river side was suitable for farming. So they decided to stay there permanently. ஓகேவா? Humans thought the ways of better their skills for hunting. They found that the dogs could sniff other animals and chase them away. So they found it useful for hunting. The dogs became the first animal of domesticated by the humans. Which is the first animal domesticated by the மனுஷங்க பிடிச்சி வளர்த்த முதல் உயிரினம் இது டாக்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கோட் அண்ட் கவ் வருது. ஃபர்ஸ்ட் டாக், அப்புறம் கோட், அப்புறம் கவ். ஓகேங்களா? கவ். Humans stayed on the plains for a long time. During this period, they not only learned agriculture but slowly developed the skills of handcraft. Permanent settlement in a place increased the yields of crop. Now they get grains in excess of they consumed. The surplus grains were exchanged with other groups of the need. This is called the barter system. இப்போ உங்ககிட்ட வந்து அரிசி இருக்குது, என்கிட்ட கோதுமை இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட உங்களுக்கு தேவையான விட அதிக அரிசி இருக்குது, என்கிட்ட வந்து எனக்கு தேவையான அளவு அதிகம் கோதுமை இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அது வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து ட்ரேடு காமர்ஸ் அப்புறம் வருது. அதுக்கப்புறம் சிட்டி டவுன் அதெல்லாம் வருது. ஓகேங்களா? டவுன் அண்ட் சிட்டிஸ். ப்ரெடிட்டர்னா என்ன? ஒருத்தங்களை கொண்டு சாப்பிட்றது. ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இடத்துல ஹியூமனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்போ வந்து அதாக இருக்கணும் 3.5 மேலே இருக்கும். ஓகேங்களா? ரைட்டாக ரிமெம்பர்ஸ் பண்ணிக்கும். ஹைட்ஸ் turned skin of animals million 10 lakh years. Nomadic herdsmen without any fixed home moving out pasture for the cattle. Nomadicனா என்ன? இப்போ வந்து ஒரு ஆடு மாடு வளர்க்குற ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆட்டு மாடுக்கு தீவனத்துக்காக. ஓகேங்களா? அவங்க நாமடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டர் சிஸ்டம். நம்ம ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கிக்கிறது. ப்ரேனா ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமலை கொலை பண்ணியும் இல்லை நம்மளோ சாப்பிட்றது வந்து ப்ரே. ஓகேங்களா?